ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கேபிள் ட்ரேவை எப்படி பிரிட்ஜ் மாதிரி பெண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வெர்டிக்கல் பெண்ட் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி, அதனால் அது ஃபஸ்ட் வீடியோவாக போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் தான் கஷ்டம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதுலேயும் ஃபார்முலா மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. இதுவும் ஈஸியாக அடிக்கக்கூடியது தான். ஸோ இதை நான் ரெண்டாவதாக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் பிரிட்ஜ் அடிக்கிறது எப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ஆங்கிள்ஸ் வந்து மாறும். எந்த அளவுக்கு ஏறணும், எந்த அளவுக்கு இறங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைப் இருக்கிற பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா நடுவில் ஏதாவது நம்ம ட்ரே ஓட்டிக்கிட்டே போகிறோம், நடுவில் ஏதாவது பைப் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா மேலே ஏற்றி கொஞ்சம் தூரம் கொண்டு போய் இறக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே ஓட்டிக்கிட்டே போகிறோம், அடுத்து வாலுடைய அளவு மாறுது, ஏதாவது நடுவில் ஏதாவது பெருசாக வருதுன்னா ஏற்றி அப்படியே கொண்டு போயிட வேண்டியது தான். மூணாவது டைப்பு மேலேருந்து வந்து அப்படியே கீழே இறக்கி கொண்டு போகிறது தான் மூணாவது டைப்பு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான், இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ரேவை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ட்ரே வந்து இப்போ நீங்கள் வெர்டிக்கல் பெண்ட் எப்படி அடிச்சிங்களோ அதே மாதிரி தான் இதுவும். வெர்டிக்கல் பெண்ட் அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படி அடிக்கிறது அப்படின்றது. ஸோ இது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு ட்ரேவை எடுத்துக்கோங்க, கட்டிங் மிஷின் எடுத்துக்கோங்க. இப்படி போகிற ட்ரே வந்து இப்படி இறங்கி இப்படி போயிட்டு போகிறது ஃபஸ்ட்டு. இந்த டைப் எப்படின்றத பார்த்துருவோம். இந்த மாதிரி நேராக கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு இந்த மாதிரி இறக்கிக்கலாம். இறக்குறது பிரச்சனை இல்லை, எப்போவுமே இறக்குறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கட்டிங் போட்டால் போதும், நம்ம ஈஸியாக இறக்கிக்கலாம். ஆனால் ஏற்றுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறக்கி இந்த மாதிரி ஏற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங்கில் முடியாது. உங்களுக்கு ஏற்றுற இடத்துல 2 கட்டிங் தேவைப்படும். அதாவது வி மாதிரி நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வியோடைய அளவு பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் இந்த ட்ரே அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரேயில் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போடுறதுனால இந்த ட்ரே வந்து கீழே வளைச்சிட முடியும். ஆனால் இதே ட்ரேவை மேலே ஏற்றுற மாதிரி வளைக்கணும்னா இந்த மாதிரி வி மாதிரி போடணும். இந்த வியோடைய அளவு, இந்த அகலம் எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ட்ரேவை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டீங்க, எந்த இடத்துல வந்து நேராகணும், அதாவது இவ்வளோவா அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வி ஷேப்பில் ஒரு கேப் கிடைக்கும். இந்த கேப்போடைய அளவு எவ்வளோ அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா அதே கேப்புக்கு இங்கே வியை கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்துடும். அதாவது ஆல்ரெடி நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிட்டுருக்கு, நம்மளாக இங்கே கேப்பை உண்டாக்கி இதை வளைக்கிறோம். இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு இது உருவாக்கிட்டோம்னா இது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு போயிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் மெஷர்மெண்ட்லாம் வைக்கல, அப்ராக்சிமேட்டாக சும்மா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்துங்க, இந்த வி வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். இது ஸ்ட்ரெயிட் லைன் வரதுக்காக. இந்த வியை நம்ம அதிகமாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறத தாண்டி இப்படி போயிடும். ஸோ கரெக்டாக மேலே என்ன அளவு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அளவில் இது பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்படி விரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து கட் பண்ண பீஸை, இந்த துண்டு பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த துண்டு பீஸெல்லாம் இங்கே எடுத்து வச்சு நீங்கள் வெல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஃபுல் ட்ரேவாக உங்களுக்கு மாறிடும். அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இந்த ஆஃப்செட் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆஃப்செட்டை எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இது இறக்கி ஏற்றுறோம், அது ஏற்றி இறக்குறோம், அவ்வளோதான். இது வந்து இந்த ஆஃப்செட். இதே நீங்கள் எப்படி திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃப்செட், இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. அதே போல் தான் பிரிட்ஜும். பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏற்றிட்டு மறுபடியும் இங்கே ஒரு கட்டிங் பண்ணி இறக்கிட்டு
மறுபடியும் இந்த மாதிரி வி கட் பண்ணி மேலே ஏற்றணும். இந்த வீடியோவில் நீங்கள் பிரிட்ஜ் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம ஹரிசாண்டல் பெண்ட் அடிக்கிறது எப்படி, ஹரிசாண்டல் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது, அது அடிக்கிறது எப்படி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மற்றும் பிடிக்காத விஷயங்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.